இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் ப்ரோ நம்ம ட்ரிங்க் பண்ற அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டுமே, இனிமே அசிங்கமா காசெல்லாம் கேட்டா எப்படி? ஐயோ சொல்லையா. ஆமா ஆமா ஆமா, இதுக்கு போய் காசு கேட்கலாமா? சரக்கு வேற காசு வேற. நானா கரெக்டா இருப்பேன். முதல்ல காசை கொடுத்துருங்க. சும்மா காசை கேக்குறீங்களே, காம்ப்ரமைஸா போயிடலாமே. நோ காம்ப்ரமைஸ். சரி, இப்போ நான் காசு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன் சாமிநாதா? சாமிநாதனா? எஸ். போலீஸ கூப்பிடுவேன். வேணாப்பா, போலீஸ்ல வேணாம். இருங்கப்பா. ஏய், போலீஸ் வரட்டும். ரொம்ப தான் அப்படியே சீன் போடுற. சாமிநாதா, நீ முதல்ல போலீஸ கூப்பிடுறியா இல்ல நான் போலீஸ வர சொல்லவா? வரட்டும், பேசிக்கலாம். என்னது? நீ போலீஸ கூப்பிடுறியா? ஆமா, எனக்கு என்ன பயம்? I will call the police. நடந்த தப்புல யார் பக்கம் நியாயம்னு போலீஸ் வந்தா தெரிஞ்சிருப்பாரு. இவங்கிட்ட எல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு போன் எடுங்க. கிளாஸ முதல்ல பாக்கெட்ல வைங்க. ஏய், என்ன பேச்சு மாறுது? ஹலோ, ஏற்காடு போலீஸுங்களா? சார், அலங்காரம் பேசுறேன். வணக்கம் சார். இங்க ஒரு விஷஜந்து பெண்கள் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் சார். சார், நீங்க தான் சார் வந்து நியாயத்தை சொல்லணும். யோ, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? முதல்ல ஊதியா. ஐயோ, என்ன சார் ஊரியா காதியான்னு சொல்லிட்டு அங்க பாருங்க சார், கார் மேல அப்படியே பாஸ் செட்டப் மாதிரி இங்க வச்சிருக்காரு. எவிடன்ஸ் சார், எவிடன்ஸ். ஏயா, சரக்கு போட்டு வண்டி ஓட்டுறதே தப்பு, இதுல இடிச்சிட்டு பஞ்சாயத்து வேற பண்றியா? சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். ஓட்டனா அப்படியே காரை இடிச்சிட்டு பேச வந்துட்டியா நீ? அவங்க கேக்குற காசை குடியா? சார், நாங்க என்ன சார் கேட்க போறோம்? இந்த பேனட்டோட முன்னாடி சைடு கொஞ்சம் உடைஞ்சிருச்சு, ஹெட்லைட் லைட் அப்படியே கிராக் ஆயிடுச்சு சார். அப்படி இப்படின்னு கணக்கு பார்த்தா ஒரு 30,000 ஆகும் சார். ஆனா பாவம் சார், புள்ள பார்க்க பரிதாபமா இருக்காரு. ஒரு 20,000 கொடுக்க சொல்லுவா? 20,000 கொடுக்க சொல்லுங்க சார். சார், இது நான் கேட்டா போகுது சார். இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா தெரியல சார்? இடிச்சது அவங்க சார். ப்ரோ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போலீஸ் அதிகாரியை மிரட்டுறியா? சார், இவனை நாள் போடுங்க சார். யோ, அவங்க கேட்ட காசை கொடுக்க போறியா இல்ல ஸ்டேஷனுக்கு வரியா? இல்ல சார். சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். எது அநியாயம்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல பணத்தை எடு. நீ கூப்பிட்டு நான் ஒன்றும் ஆசையா வரல. எங்க அம்மா போக சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன். நான் வந்ததை வச்சு நீயா உன் குறுக்கு பத்தியால எதுவும் யோசிக்காத. நீ நினைக்கிறது எதுவுமே என்கிட்ட நடக்காது. பாவம் தான் நீ. அம்மா பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ற, அம்மா பேச்ச கேட்டு ஏற்காடுக்கு வர. அப்போ எல்லாமே உங்க அம்மாவா? மைண்ட் யுவர் லாங்குவேஜ். நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உங்க அம்மா என்ன சொன்னாலும் செய்வியான்னு கேட்க வந்த. நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு தெரியாதா? பார், நீ என்ன நினைச்சாலும் என் மனசுக்குள்ள உன்னால வர முடியாது. என் மனசு முழுக்க வர்ஷினி தான் இருக்கா. வர்ஷினி உன் மனசுல இருந்து என்ன பிரயோஜனம்? உன் கூட ஏற்காடுக்கு வந்திருக்கிறது நான் தானே. கூட வர்றதெல்லாம் ரிலேஷன்ஷிப்ல குவாலிஃபை ஆகாது. உன்ன மாதிரி 1ஆம் நம்பர் ஃப்ராடுக்கு அது தெரியவும் தெரியாது. முதல்ல நீ யாரு, உன் கேரக்டர் என்னங்கறத அம்மா கிட்ட ப்ரூவ் பண்ணி உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஐயோ பாவம், நடக்க போறது தெரியாம பையன் சவால்லாம் விடுறான். ரூம் சர்வீஸ் மேடம். எஸ் மேடம். இது என் ஹஸ்பண்டோட மெடிசனு. அவருக்கு குளிர் செட் ஆகாது, அதனால இதை கொடுக்கணும். ஆனா அவரு மருந்து சாப்பிடறதுக்கு குழந்தை மாதிரி அடம் பிடிப்பாரு. அதனால நான் கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவாரு. சரிங்க மேடம், இது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் மேடம்? இந்த மருந்த நீங்க ஏதாச்சும் கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுங்களேன் ப்ளீஸ். ஐயோ, இந்த மாதிரிலாம் பண்ணா பிரச்சனையாயிரும் மேடம். இங்க ரூல்ஸ் படி இதெல்லாம் தப்பு. எங்க பணம் கொடுக்கறங்க, ரூல்ஸ் எல்லாம் காசு கொடுத்தா மாறும். இல்ல மேடம். 5000 கொடுத்தா பண்ணுவீங்களா? ஓகே மேடம், எப்போ கொடுக்கணும்? இன்னைக்கு நைட்டுக்குள்ள கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொண்டு வாங்க. ஓகே மேடம். இந்தாங்க. ஓகே, தேங்க் யூ.
ஒரு வகையில நீங்க வந்ததும் எனக்கு தெம்பு வந்த மாதிரி இருக்கு. இனி ஒன்ன வச்சு அந்த ஸ்ரீஜாவை ஒரு வழி பண்ணிடுறேன். நான் இப்ப இங்க வந்ததே ஸ்ரீஜாவுக்காக தான். ஓ, அப்ப நீ எனக்காக கிளம்பி வரல, அப்படித்தானே? ஷோ ராகவ், நான் அப்படி சொல்லல. அவ உன்னை என்ன டார்ச்சர் பண்றாளேன்னு நினைச்சுதான் அலங்காரம் பாட்டி கூப்பிட்டதும் தட்டாம கிளம்பி வந்துட்டேன். ராகவ், நான் இங்க வந்தது அக்காவுக்கு மட்டும் தெரியக்கூடாது. சொல்லிட்டல, உன்னை பத்தி நீ எந்த விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன். ஓகே? அப்ப நம்ம ரூமுக்கு கிளம்பலாமா? ராகவ், உன் ரூம் பக்கத்துல தான் எங்களுக்கும் ரூம் போட்டிருக்கோம். ஏதாவது வேணும்னா சொல்லு. பாட்டி, எனக்கு என்ன வேணுமோ அதைத்தான் கையோட கூட்டிட்டு வந்துட்டீங்க. எனக்கு அது போதும். இனிமே பாருங்க உங்க ஸ்டைல்லயே அந்த ஸ்ரீஜாவை எப்படி விரட்டுறேன். இந்த அலங்காரம் வந்துட்டேன்லடா, அப்புறம் எதுக்காக கவலைப்படுறீங்க? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஸ்ரீஜாவோட குட்டத்தை அப்படியே அடக்கிடலாம். ஆனா அது வரைக்கும் இசைக்கு மட்டும் எதுவுமே தெரியக்கூடாது. அவ இந்த சென்டிமெண்ட் ஜட்ஜ் மாதிரி நேர்மை நாணயம் அப்படி எல்லாம் பேசுவா. பாட்டி, நிச்சயமா ராகவ் நீங்க சொன்னதை கேட்பாரு. ராகவுக்கு சப்போர்ட்டா? சரி சரி, வாங்க போகலாம். என்னது இது? கைவிடு கைவிடு, விடுறா. வா, இது பாருடா. வா வா, போலாம் 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 போலாம். இத்தனை வருஷம் எப்படி ஒரே ஆளோட டிராவல் பண்ணீங்க? போர் அடிக்கல? ஓ, என்னடா கண்ணா இப்படி பேசுற? மனசுக்கு பிடிச்சவங்களோட நம்ம கூடவே இருந்தோம்னு வச்சுக்கேன், வருஷம் போறதெல்லாம் ஞாபகத்துக்கே வராதுடா. எங்க 2 பேருக்குள்ள சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா இருப்போம். தாத்தாவை உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா பாட்டி? ஆரம்பத்துல எல்லாம் எனக்கு பெருசாவே பிடிக்காதுமா. கல்யாணம் முடிஞ்சப்ப நானும் அவரும் அப்படியே எளிய பூனியாவும் தான் இருந்தோம். ஆனா வாழ்க்கை நகர நகர நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு போக போக நமக்காக இருக்கிறது புருஷன் மட்டும்தான் ஒரு நிலைமை வரும். அந்த நிலைமை வரும்போது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு அந்யூன்யம் வரும் பாரு. அந்த சமயத்துல சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அது ஒரு மேட்டராவே இருக்காது. ஹலோ, என்ன உன் முகமே மாறிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாங்க இருப்போம். ஐயோ, இதுதான் என் பேத்தி பாத்தியா, ராசாத்தி. சரி சரி, 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு வந்திருக்கீங்க. நான் கரடி மாதிரி உள்ள போனேன். ஆமா, இங்க பாரு இளையவனே, எண்ணி 10வது மாசம்னு சொந்தக்கார பயலுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ஆனா அதே நேரம் நீங்க ஆரோக்கியமா இருக்கும் போதே இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருங்க. அதுதான் இந்த பாட்டிக்கு வேணும். ஐயோ, பாட்டி தேவையில்லாததெல்லாம் பேசுறாங்களே, இவ சும்மாவே ஆடுவா. இல்ல, அப்படிலாம் விட்டுறக்கூடாது.